பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அங்கன்வாடியில் பயிலும் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மீனவர் காலனியைச் சேர்ந்த சிதம்பரம் என்கிற செந்தில் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனியைச் சேர்ந்த 48 வயது மீனவர் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை அடுத்து சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது உறுதியானதை அடுத்து மீனவர் செந்தில் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். இந்த சம்பவம் வெள்ளப்பள்ளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதையும் பாலியல் குற்றங்களும் இரு ஊற்று கண்களாக இருப்பது பொதுமக்களை அச்சப்பட வைத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பெத்தநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆறுமுகம் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமி கர்ப்பமானதை அடுத்து அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆறுமுகம் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து நிகழும் பாலியல் குற்றங்களால் தமிழக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 15 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். காட்பாடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் தனது வீட்டின் அருகில் இருக்கும் 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் 15 வயது சிறுவன் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.